வணக்கம் நண்பா. நம்ம தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மானியக் கோரிக்கை எண் 43 கீழ் பள்ளிகளுக்கான 2025 மற்றும் 2026 கல்வியாண்டிற்கான 25 அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவைகளில் முக்கியமான சில அறிவிப்புகள் இதோ நீங்கள் அறிய. அரசு பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களின் தமிழ், ஆங்கிலம் மற்றும் கணிதத் திறன்களை மேம்படுத்தும் வகையில் திறன் என்னும் முனைப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படும். கலைத்திருவிழா போட்டிகளில் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு கலைச் சிற்பி என்ற தலைப்பில் கோடைக்கால சிறப்பு முகாம் நடத்தப்படும். தொழிற்பயிற்சி நிலைய ஆய்வகங்கள் வழியாக 12,000 மாணவர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுக்கும் 100 விழுக்காடு தேர்ச்சி வழங்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும். அரசு தொடக்கப் பள்ளிகளில் குழந்தை நேய திறன்மிகு வகுப்பறைக்கு தளவாடப் பொருட்கள் வழங்கப்படும். அரசு பள்ளி மாற்றுத்திறன் மாணவர்களின் உடல்நலம் மற்றும் மனநலத்தை மேம்படுத்த தகுந்த விளையாட்டுச் சாதனங்கள் வழங்கப்பட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு பள்ளிகளில் பயின்று சாதனை புரிந்த மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளியின் தூதுவர்களாக ஸ்கூல் அம்பாசடர் நியமிக்கப்படுவர். மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் அரசு பள்ளிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்படும். இசைப்பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்க்கை பெறும் பொருட்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு இணையான சான்றிதழ் வழங்கப்படும்.